நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என் மோர்ல முடிக்காத. ஓம் நமச்சிவாய நமக சொல்லிக்கிட்டே. ஓம் நமச்சிவாய நமக. ஆமா சாமி வந்திருக்கு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணே ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ண. அந்த ஆப்ரேட்டர் ஒரு 50 பேர் இங்கிட்டு தள்ளிக்குங்க. ஒரு ஆப்ரேட்டர் உட்காருங்க. நீங்கள் 10-15 பைரவ ருத்ராய மகாருத்ராய கால ருத்ராய கல்பாந்த ருத்ராய ருத்ர ருத்ராய கோர ருத்ராய அகோர ருத்ராய அண்ட ருத்ராய பிரம்மாண்ட ருத்ராய சண்ட ருத்ராய பிரச்சண்ட ருத்ராய வீர ருத்ராய சூர ருத்ராய அதல ருத்ராய சுபல ருத்ராய தஜாதல ருத்ராய தஜாதல ருத்ராய பாதாள ருத்ராய நமோ நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அகஸ்வாமாய ருத்ராய பிரணமஸ்தாந்திராய தாருணாய தமகஸ் வெங்காதமத சுபதயே நமக உக்ராய பீமாய தனமோ ஹே தனமோ விக்ஷே நானே ஹதே லோகரி தேவே நோ நமஸ் நாராய நமஸ் சம்பவே நமஸ் யோகவே நமஸ் சம்பவாயத சிவாயத சிவதராயத. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தயவுசெய்து இந்த பெண்கள் அந்த கொஞ்சம் எழுப்பிடுங்க. சாமி அழைக்க போகிறோம். நான் எத்தனை இடத்த பாண்டிச்சாமி இடத்துல போன வருஷம் பார்த்துருக்கலாம். புதுமையை செய்ய சொல்லி எங்களை கூட்டி வந்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் செய்யணும். இவ்வளோ மந்திரம் ஓதியும், ஏன்னா நமக்கு தெரியாத மந்திரமும் இல்லை. அதாவது சரி தெரியாமல. ஆமா சாமி, ஆமா சாமி. நம்ம எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கிறோம். ஆமா சாமி. அதனால தயவுசெய்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கோச்சிக்காமல் எழுப்பிடுங்க. கோச்சிக்காம சாமி எங்கிட்ட படத்துல எழுப்பிடுமா. விளையாட்டு சொல்கிறேன். விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருக்கிறேன். எந்திரிமா. ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆனால் அதான் முதல் ராத்திரிக்கும் சிவன் ராத்திரிக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்கு தெரியுமா? சொல்லுங்க சாமி. சிவன் முழிப்பது ஒரு ராத்திரி, மக்கள் முழிப்பது பல ராத்திரி. ஓஹோ. இந்த விஷயம் தெரியாம பல பேர் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. சரி. அந்த கோயில்ல நாடகம் இங்க போய் பார்த்து எந்திரிச்சோம்னு அறிய. அது இல்ல, நம்ம செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இதுல தான் கண்டுபிடிக்க முடியும். சரி. அப்பதான் நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு, செத்து மாண்டு மடிச்சு போறவாரு, அப்பதான் நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு இதுல தான் முடிவு பண்ணும். அப்போ நம்மளுக்காண்டி இந்த பெண்மணி, இந்த ஆணு முழிச்சிருந்தாலே அந்த ஒரு பாவத்தை கணக்கில் காட்டு வரோம். சாரி சிவன். அதனால அதான் சனியை முடிக்கிறப்ப கூட சனீஸ்வரனுக்கு கூட நம்ம இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா தெரிஞ்சுக்குவாங்க. சரி. தெரியாதவங்க விட்டுருவாங்க. அதை சொல்லணும்னா அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போயிடும். அதை பற்றி சொல்ல வேண்டியது. தயவுசெய்து எழுப்பிடுங்க. மாலுமே எந்த பெண்கள் ஆண்கள் அனைவருமே தெய்வத்துக்காண்டி எங்களுக்காண்டி இல்லை. மாலுமே எழுப்பிடுமா. விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருக்கேன். அது யாருமா? அது மஞ்சள் கலச்சில் நம்ம அதிசயத்துக்கு தூங்கிட்டு இருக்கிற என்னத்தா? வருஷத்தில் ஒரு நாள் நாடகத்தை வச்சுக்கிட்டு நீ நம்ம இப்படி தூங்குற. நம்ம ஐதீகம் இருக்கின்றது. அந்த ஐதீகத்தையும் நீ நம்ம உண்மை ஐதீகம் இந்த நல்லது கெட்டது அம்புட்டியும் கெடுக்கிறது யாரு? நம்ம தான். யாரு சொல்கிறோம்? நம்ம ஐதீகம் சொன்னோம்னா என்ன மயிர புடுங்கணுன்ட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான். என்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை மாற்ற ஆரம்பிச்சீங்களோ சரி, மசூர் கூட உருப்படாது. என்னைக்கு வல்லரசு மசூர் கூட ஆகாது நாடு தமிழ்நாடு. ஆமா, நீங்க ஒரு காட்டுல நாங்க ஒரு காட்டுல போற மாதிரி தான் இருக்கோம். கலைத்துறையில என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி சங்கரதா சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு என்னைக்கு வல்லரசு நாடாக ஆகுதோ, ஏழைகள் மக்களுடைய வயிற்று ரப்புதோ, அன்னைக்கு தான் தமிழுடைய கவலைகள் நீங்கும். சரி. கவலை கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சங்கரதா சாமி. சரி. அதை நாங்க நிகழ்ச்சியாக ஒவ்வொரு நாட்டில் நடக்கிறத, ஒரு ஊர்ல நடக்கிறத ஒரு நிகழ்ச்சியா எடுத்துட்டு வந்து மக்களுக்கு எதுக்காக கொண்டு வந்து காட்டுறோம்? ஆமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி எல்லாம் நடந்திருக்கா, இப்படித்தான் மனுஷன் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான்.
நான் ஒரு வேஷம் போட்டுருக்கேன், அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடிக்கணும். சரி. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அது காசு கொடுக்குற நீங்க எப்படி நடிக்கணும், எங்களோட கூடத்தான் நடிக்கணும். ஆமா. முழிச்சிருக்கிற மாதிரியா இருக்கணும், தூங்குற மாதிரி இருக்கணும், அப்படியே அப்படி அப்படியே லைட்டா அப்படி சிலிமிட்டா பண்ணிக்கணும். ஓஹோ. ஆமா, நீங்க குளத்தோட பார்க்கணும். அதுதான் சொல்றது. மண்மையா ₹1 இருந்தாலும் உழைச்சு திங்கணும்டா. சரி. இந்த ₹1 காசுக்கு தான் நம்ம படுற கஷ்டம். அதோட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, ஆஷாக்காரன் காலைல 6 மணி நேரம் வீட்டுல வந்து உட்காந்துருவேன். ஆஷாக்காரில் இருந்து வட்டிக்காரிலேருந்து இல்லை வந்துட்டு உட்காந்துருவேன். அதுக்கு தான் தயவு செய்து முழிச்சிருங்க அப்படிங்கிற சொல்கிறோம். அது வேற இது வேறு அப்படிங்கிற காலத்தில் சாமி அழைக்க போகிறோம். தயவு செய்து எழுப்பிடுங்க. இப்போ மாரியம்மா அங்கேருந்து ஆடி வரப்போகுது. நம்ம ஊரில் காளி தேவி போட்டிருக்கிறாங்க. நம்ம அந்த காளி தேவி இந்த நான் சாமி அழைக்கிறப்ப அங்கேருந்து ஆடி வரும். தயவு செய்து இந்த இளைஞர்கள்லாம் கொஞ்சம் கைதட்டி, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நம்ம ஊருக்காண்டி ஸ்பெஷலாக போட்டிருக்கா காளி தேவியை. கைதட்டு உற்சாகப்படுத்துங்க. நம்ம ஊருக்காண்டி தானே இவ்வளோ சிறப்பாக நடத்தணும். போன வருஷம் பார்த்தீங்க, அதோட கொஞ்சம் மாற்றி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கோம். எங்களது விபி வேங்கை கருப்பையா அவர் கலைக்குன் சார்பாக வந்திருக்கிறோம். எல்லாருமே அந்த யூடியூப் சேனல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணேண்ணே. அண்ணே தீப்பந்தம் பிடிச்சி ஆடி வருவாங்க, பார்த்துக்குங்க. அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை சங்கடப்படக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்கிற மங்கை சாதாரண மங்கையாம், கொங்கை உள்ள கங்கை மங்கை. அதனால தாயே, 1000 கண்ணூர் அலை சமையர் தாயி, இந்த ஊர் மந்தையில வாழக்கூடிய முத்தாளம்மா அங்காள பரமேஸ்வரி ஆதிபரா சக்தி, உனக்கு நித்தமும் நெய்விளக்கு ஏத்துறது உண்மையா இருந்தா இந்த மக்களுடைய இங்குள்ள மக்களுடைய மனதில் நீ இருக்கிறது உண்மையா இருந்தா தாயி ஓடிவா சாமி வா தாயி பெத்தவரே ஆத்தா. ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சாமி வரல யாரும் பிடிக்காதீங்க. மேடைக்கு தம்பி கொஞ்சம் எந்திரிச்சுக்கடா, போட்டு சாமி வர்றப்ப விளையாட்டுக்கலடா, நீ சிரிக்காத. அது வேற இது வேற. நான் பப்புனு வேஷம் போட்டு வந்த வேற இப்போ வேற. எந்திரடே ஓடி வா 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 தெய்வம் வா ஆத்தா அங்காள பரமேஸ்வரி 1000 கண்ணுடு ஆலை, உனக்கு நித்தமும் ரத்தம் குருதியில் நீ எடுக்கக்கூடிய ஈரல் உண்மை இறந்தா ஓடிவா தாயே. அங்காள பரமேஸ்வரியே என் தாயே வாயா வாடா, உன் மந்தையில காட்டுறா என் தாயே. ஆடி வாரா அங்காளம்மா, ஓடி வாரா அங்காளம்மா, ஆடி வாரா அங்காளம்மா, ஆதி மலையனூர் அங்காளம்மா, ஓடி வாரா காளியம்மா, சைட நேரமா காளியம்மா, ஆடி வாரா காளியம்மா, ஆடி வாரா அங்காளம்மா, ஆதி மலையனூர் அங்காளம்மா, ஓடி வாரா காளியம்மா, சைட நேரமா ஆடி வாரா அங்காளம்மா. என்ன சாமி வந்து விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சாமியை புடிச்சு வைங்க. நீங்க அருமையான ஊர், எத்தனையோ ஊர். தெய்வ சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு, புடிச்சு வைங்க. ஆமா ஆமா, சாமியை புடிச்சு வைங்கனே. வெளிநாடு முதற்கொண்டு இந்த லைவ் போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல என்ன நடக்குதோ அம்புட்ட எல்லாருமே வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு தெரியும். அதை எல்லாருமே நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காட்சி. குறிப்பிட்டா ஓடி வருவாளாம் காளியம் போட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, அதிகமா குல போட்டு ஆடி வருவாளா, அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா, காளியம்மா போட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, மாரியம்மா குல போட்டு ஆடி வருவாளா, அடி பதக்கு ஜெகலை தானம் இருந்த பாவர் தாமனை முத்தி போட்டவா, பதக்கு ஜெகலை தானம் இருந்த பாவர் தாமனை முத்தி போட ராத்துக்கு உடையறப்ப இருக்கங்குட்டி மாறியவா கூப்பிட்டா கூப்பிட்டா ஓடி வருவாளா, காளியம்மா குலவ போட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஆத்தா குல போட்டு ஆடி வருவாளா. அதுக்கு இப்படியா இருக்கட்டும். இந்த கோயில் பூசாரி ஐயா அவர்கள் எங்க ஏஜென்ட் எங்கப்பா, சொந்தக்காரங்க வந்து கொஞ்சம் பாப்பாளுகளை கூட்டு போங்க. உன் பேர் விளங்கிருச்சுரா ஆத்தா, எனக்கு அது போத சந்தோஷம். நான் பேர் எடுத்தாலும் எடுக்காட்டிலும் பரவாயில்ல. ஆமா, வீதி போட்டு நிப்பாட்டுங்க ஐயா. ஆமா தாயே, கைதட்டு தாயே, வீதி போடுறப்ப கைதட்டு. எப்பா வீதி போட்டு அங்கிட்டு கட்டு முடியும்.
நின்று சாமி சொன்ன போட்ட விபதிக்கு நிற்க நின்று கூப்பிட்றதப்ப தான் வரணும். இன்னும் பார்க்கல இது கண்கள் நின்று சாமி நிறைய போட்டியில்ல முடிஞ்சுங்களா? அதை அப்படியே வச்சிருங்க. பக்கத்தில் கொண்டாந்து இப்போ அப்படியே உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. அப்படியே அமைதியாக உன் தெய்வத்தை கூப்பிடுப்பா. ஏன் தெய்வத்தை கூப்பிடணும்னா அதெல்லாம் எங்காரு ஆகிரம் கண்ணுடையாள் சமயர் தாயி மகாளி முப்பிளி வாடாய மடக்கற்பா பத்திரகாளி உன் தெய்வத்தை நீ இருக்கிறது உண்மையா இருந்தா என் தெய்வம் உள்ள ஒண்ணு இருக்குது. அதை அழைக்கிறேன் பாரு. இங்க ஒரு மைக் செட்டுக்கார ஒரு நாள் அந்த மைக்கை பிடிச்சிக்க, அப்புறம் சாமி வந்துச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைகளுக்குலாம் சாமி வந்துடும். என்ன பண்றது தாயே? சிரிக்க சிரிக்க வராளே சிரிக்க வராளே பொறுமை சாமி நில்லு. பிள்ளை எப்படா பிள்ளை புடி நீ பிடிக்காதடா, நீ தொண்டா செருப்பு பொறுமை சாமி சாமி பொறுமை முண்டை இங்க வர முண்டை இருப்பா ஐயா. ஐயோ வெளுத்து எரிஞ்சுட்டாடா. ஏக்கா பாப்பா ஐயா தம்பி இந்த வெள்ளைக்கடை சாட்டி கூப்பிட்றேன். நீ உட்காடுற முதல்ல எரிச்சா மாரி வர்ற மாதிரி. அத்தா ஒரு மழை கழட்டிக்கிறேன். ஆத்தா வந்திருக்கேன்டா. அக்கா வந்திருக்கேன்டா. ஆத்தா வந்திருக்கேன்டா. ஐயோ அத்தா டேய் அத்தா நான் கோத்தா வந்திருக்கேன்டா. பொறுமை என்ன பெத்த ஆயி பொறுமாடா சாமி. என்னடா நீங்க லூசு முட்டை இந்த வாங்கிட்டா எரியுதுடா. அப்ப போலி பூசாரியா நீ? அத்தா சொல்லுடா. என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண நீ? மறந்துடாத, அங்க இருக்கு பாரு அத்தா. எனக்கு ஒரு குறை அத்தா. என்ன குறைடா? கேடி இங்க வாடா டேய். நாதம் பார்க்காத வா. மசையிட கொடு அத்தா. ஆடு சுடுகாட்டில் இருந்த புன மாதிரி இருக்குதேன், பாதி வெந்து வேகாத மாதிரி போன மாதிரி. நிப்பாட்டு ஆத்தால நிப்பாட்டு, உங்க ஓத்தால நிப்பாட்டு. அடிச்சது மறுபடியும் அடிச்சது. ஆத்தா பொறுமை. இந்த மாதிரி ஆத்தா மசுரனா எங்கேயும் பார்த்தா இல்லடா. என்ன பொறுமையா மறுபடியும் அடிக்கிறியா? அடிச்சது ஆத்தா சொல்றத கேளுடா. நாளே கொடுமை பண்ற. வெள்ளை பண்ணி மாதிரி இருக்குதா? அவன் ஏற்கனவே திண்ணூறு போட்டு தாண்டா இந்த கதியில் இருக்கிற. எங்கிட்டா திண்ணூறு போட? அவனுக்கு போடாத்தா போட்டுரு. அத்தா 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 என்னடி கொத்தப்படி அடிக்கிறேன். டே முண்டை மூறு உனக்கு கண்ட எரிச்ச மாதிரி ஆகுது. அத்தா
விடு 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 பர்ஃபார்மன்ஸ் தானே விடு செஞ்சுட்டு போடுவாங்க ஜாலியாடுறா அதுக்கு தான்டா நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் எதுக்கு கஷ்டப்படுறேன் என்ன பட்டை முரீஷ மோரில் ஆடுறா சரியான ஆத்தானாடி நம்ம திட்டு வாங்க முடியாதா ஏன் மூஞ்சி என்ன மாடல் கவிட்டுருக்குறியா ஆத்தா இவன் யாரா அவன் கரும்பண்ணி மாதிரி வரேன் ஆத்தா அடி கண்டு பூரா எரியுதுரி டேய் மகனே ஆத்தா இங்க வாடா என்ன ஆத்தா போடா நான் வந்துட்டு போயிட்டேன் இங்க வாடா போடா அங்க போடா மூக்கில் சளிதான் வரும் எனக்கு தாண்டா திண்ணூறா வருது ஆத்தா முடிஞ்சா உன் பப்பர் உன் ஆசை திந்துருச்சா போட்டு நொறுக்கி எடுத்துட்டு அன்னைக்கு நான் உன்னை என்ன ஒண்ணு வேற சவத வச்சு ஆத்தா எனக்கு ஒரு குறை ஆத்தா என்ன குறைடா மகனே குண்டியை நெளிச்சா தானே ஊர் ஏத்துக்கும் ஆமா குண்டியை நெளி அப்புறம் சாமி இந்த மாதிரி நடி முண்டை நடி சாமி வந்து மட்டும் நடிக்கணுமா அப்படி ஐயோ அந்த சாக்கில் தடவுறானே அந்த சாக்கில் தடவுறானே பெரியப்பா மிஸ்டர் பெரியப்பா இங்க வா இந்த இடத்துல ஊம்புறோம் பேசாம நீ எது கேட்குற வணக்கம் நீ முண்டை நீ எங்கே இருந்ததுனால வயிற்றுல கலப்பாத நான் இருக்கிற டென்ஷன் இப்படியே தெரியாம விட்டுறா விடுறா அப்பா யாருக்கு கோவம் வந்தா எப்படா அத்தா இப்படிப்பட்ட தெய்வத்தை நேர்ல பார்த்தது இல்லையா மண்மே இங்க ஆடி வந்த தெய்வம் மாப்பிள தெய்வம் எப்படி இருந்துச்சு இது மாதிரி தெய்வத்தை பார்த்ததே இல்லடா உத்தராட்ச கோட்டை அத்தை புட்டான்டா அதுக்கு ஒரு தண்டை கட்டணும் காலில் பாப்பா மல்மே உன்ன மாதிரி இந்த மாதிரியும் காஞ்சி காமாட்சியா ஒருவேளை இந்த பெண்ணு காஞ்சி காமாட்சி காமாட்சியா இருந்தா கையில கரும்பு கரும்பு உண்டா இருக்கும் கரும்பு உண்டா இருக்கும் சரி ஒருவேளை மதுரை மீனாட்சியா தோல்ல கிளி இருக்கணுமே கிளியே கிழிச்சா கிளி கிளி கையில கிளி பச்சை கிளி கிளி இருக்கும் இவள் பச்சை கிளி காசி விசாலாட்சியா இருக்குமோ ஆமா அது எனக்கு தெரியல மாட்டிக்கிட்டியா எனக்கு சூளாயுதம் சூலாயுதம் இருக்கும் ஒருவேளை மகமாயா இருக்குமோ மகமாயா இருந்தா என்ன இருக்கும் இந்த மண்டையில நாகப்பாம்பு இருக்கும் அதனால எந்த பெண்ணுமே இல்லை நாகப்பாம்பு போல வந்து மண்டையில கொண்டு இருக்குதா நல்லா ரோடா நீ பாடுவேன் பாடுற பாடுனா பாடுவேன் படுத்தா படுத்தாடுவேன் படுத்தா படுத்தாடுவேங்க படுத்தா யோ எத்தனை வாட்டி தான் கேட்பேன் படுத்து ஆடுவேன்னு சொன்னி பேசாம படுத்து அது ஒரு ஓரமா படுத்துக்கிட்டான் நான் இதை போய் எப்போ முடியுமா சரி சொட்டையாத்தான் போவேன் போல நீ பெரிய விளையாடுறப்ப நான் சொட்டையாத்தான் கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா ஒரு மசனும் புரியாதடா ஊருக்கு ஏன் முந்திர கடந்து சரி கூட்டத்தில் குனிஞ்சு நிக்கிற குருபமா ஒரு பக்கமா இருந்து வாடா கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா கண்ணு தெரிய திண்ணிற போட்டு விட்டாங்க ஏடா தம்பி சட்டி தெரியுதா அப்ப இருடா ட்ரெஸ்ஸை மாத்திராது அப்போ உன் அடுத்த போடுமா நான் என்ன சொல்வேனுங்க படுமாங்க நம்ம
நீ என்னத்த சொன்னாலும் சரி, என்னத்த செய்யாம இருந்தாலும் சரி. சரி ஆனா நம்ம கைதறி கொடுதா நம்ம ஊர்யா வாயிலெல்லாம் படம்லையா. அக்கா வந்திருக்கேன்டா. அப்ப ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா இவ்வளவு செஞ்சு அவளை செய்வ நினைக்கிறியா? இவ்வளவு செஞ்சு அவளை செய்வ நினைக்கிறியா? இல்லையா தம்பி? இவ்வளவு செய்ய முதல்ல ஒன்னே கொல்லணும். அப்ப ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா சரி ஏன் உடம்பல்ல அணைச்சிடுதா முத்தமுந்தா அவன் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தான் முத்தப்பல்ல அணைச்சிடுதா முத்தமுந்தா. சிரிச்சானத்தியடி சிரிச்சானத்தியடி நம்ம கத்துக்கிற விஷயங்கள் அதிகம் இல்ல, நீ தப்ப நினைக்க கூடாது. கத்துக்கிற விஷயங்கள் அதிகம். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் அப்படி பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே, பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே,
எடுத்து வைக்கணும் பின்னாலே அதை வக்கீரப்போ அதை வக்கீரப்போ ஏ மச்சான் மச்சான் ஏ மல்லிகை வச்சா ஏ மச்சான் மச்சான் மல்லிகை வச்சா வச்சது பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே பாய் விரிச்சா தூக்கமில்ல பழைய உறவுக்காரி பாதையில கண்டுக்கிட்டு படுத்தா உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல பழைய உறவுக்காரி பாதையில கண்டுக்கிட்டு அவகளுக நாடலுக அந்த புறம் சேர்ந்தலுக அவளுக நானழுக அந்த புறம் சேர்ந்தழுக செப்பு கோடம் தூக்கி போற கண்ணம்மா விக்கி போற நாகத்திலே இல்லம்மா நந்தாம் விக்கி போற நாகத்திலே இல்லம்மா இப்படியெல்லாம் என் காதல். ஏங்க சரி உங்களை பத்தி எனக்கு காதல் வந்துருச்சுங்க. அண்ணே அதுக்கு ஒரு கட்டிங்க ஊற்றி விடுப்பா. உன் காதல் ஆமாய்யா கிச்சன் அவர் சொல்றதை கேளு, முன்னுக்கு வந்துடுவேன். ஆமா கிச்சடி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பு வச்சு எடுத்தே மாமாவே உனக்காகத்தான் பேசல போடா பேசல. உச்சி மலை காத்துல ஆமா உச்சந்தல வேகுது மச்சமுள்ள மாமன மல்லு கட்ட பாக்குது பச்சை புள்ள மனசு தாங்கல ஏன்? ஓ, பந்தி வச்சு பசு எந்திக்கல கிச்சடி சம்பா குத்து எடுத்து முச்ச குழம்பு வச்சு இருக்கேன் மாமாவே உனக்காகத்தான் மான் கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்து நாத்தே தாங்கி கடி தழுவி கடி தாள பூவு காத்தே மான் கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்து நாத்தே தாங்கி கடி தழுவி கடி தாள பூவு காத்தே அசையில தொட்டு புட்டே அதிர்ந்து விட்டு புட்டே அம்பலைய கிள்ளி புட்டே பிம்பு பண்ண சொல்லி புட்டே இறங்காத நீர் இது இளம்பஞ்சு தீரு உருக்காத தங்கம் இது உனக்காக கொஞ்சம் வெத்தலைய நான் கிண்டிக்கவா மற்றதெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா கிச்சடி சம்பா குத்து எடுத்து மொத்த குழம்பு வச்சு இருக்கேன் மாமாவே உனக்காகத்தான் சேல முட்டி சாந்து புட்ட சிங்க குட்டி நீதான் சேத்தனுக்கு காத்திருக்கும் தங்க கட்டி நான்தான் சேல முட்டி சாந்து புட்ட சிங்க குட்டி நீதான் சேத்தனுக்கு காத்திருக்கும் தங்க கட்டி நான்தான் அத்தங்கர முள்ள முட்டு புதிரிச்சு வைக்க விட்டு அசையில தொட்டு புட்டே நெஞ்சுக்குள்ள ஜல்லி கட்டு புடிவாதமானே ஒரு கடிவாதம் போட்டே மலநாட்டு தேனே உன்னை மடி மீத சாத்தே சொக்குப்படி உன்னை வச்சு புட்டே சொக்கி சொக்கி அதுல விட்டு புட்டே கிச்சடி சம்பா குத்து எடுத்து மொச்ச குழம்பு வச்சு இருக்கேன் மாமாவே உனக்காகத்தான் மண்ண எத்தனையோ காதல் இருந்தாலும் பாண்டித்துறேன் ஆஹா உன் காதலை மட்டும் நான் பண்ண முடியாதுடா.
உன்னை வச்சு நான் கத்துக்கிறேன் இனிமேல். சேதுபதி வருகின்ற நேரம் அன்பான நாடகங்களா ரசிக பெருமக்களே, சேதுபதி வருகின்ற நேரம். அது மட்டும் எந்திரிக்க கொஞ்சம் பொறுங்கண்ணே.